சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தொகுதியில் ஒரு வாக்கு வித்தியாசத்தில் திமுகவின் பெரியகருப்பன் தோற்று தொடர்பான வழக்கிற்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளதை தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இன்று நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பிற்கு திருப்பத்தூர் தமிழக வெற்றிக்கழக வேட்பாளர் செல்லக்கூடாது என்று உயர்நீதிமன்றம் தடை விதித்திருந்தது. இந்த தடையை எதிர்த்து அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர். அதே வேளையில் பெரியகருப்பன் சார்பாகவும் கேவிட் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்நிலையில் உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் விதித்த தடைக்கு தற்பொழுது தடை விதித்துள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, உச்சநீதிமன்றம் தற்பொழுது பெரியகருப்பன் வழக்கு தொடர்பாக தடை விதித்துள்ளது. இந்த தடை குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவிடலாம். வணக்கம். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தொகுதியில் பதிவான தபால் வாக்கு மூலமாக தாவேகா வேட்பாளர் வெற்றி பெற்றிருந்தார். ஒரு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தார். இந்த ஒரு வாக்கு வெற்றி பெற்றதை அடுத்து 17வது சட்டமன்ற நடவடிக்கைகளில் அவர் பங்கேற்க தடை விதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் திமுக வேட்பாளர் பெரியகருப்பன் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு செய்யப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் தாவேகா எம்எல்ஏ சீனிவாச சேதுபதி சட்டமன்றத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பு உள்ளிட்ட வாக்கெடுப்பு நடைமுறைகளில் பங்கேற்பதற்கு இடைக்கால தடை விதித்து நேற்றைய தினம் உத்தரவு ஒன்றை பிறப்பித்தது. இந்த சென்னை உயர்நீதிமன்றத்தின் இந்த உத்தரவை எதிர்த்து சீனிவாச சேதுபதி தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. நேற்றைய தினம் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தொடர்பாக அவசர முறையீடு செய்யப்பட்டு வழக்கின் விசாரணையானது இந்த தினம் மேற்கொள்ளப்பட்டது. நீதிபதிகள் விக்ரம்நாத், சஞ்சீவ் மேத்தா, விஜய் விஷ்ணு ஆகியோர் அடங்கிய அந்த அமர்வில் இந்த வழக்கு இந்த விசாரணையாக எடுத்துக் கொள்ளப்பட்டது. அப்போது சீனிவாச சேதுபதி தரப்பில் மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் சிந்தி ஆகிய வாதங்களை வைத்தார். தற்போது அரசின் பெரும்பான்மை நிரூபிப்பதற்கான நம்பிக்கை வாக்கெடுப்பு சட்டமன்றத்தில் நடைபெற உள்ளது. எனவே உயர்நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு தடை விதிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை சீனிவாச சேதுபதி தரப்பில் அதிகான மூத்த வழக்கறிஞர் முன்வைத்தனர். அப்போது நீதிபதிகள் முதலில் எதிர்த்தரப்பான பெரியகருப்பன் தரப்பில் வாதங்களை நாங்கள் கேட்கின்றோம், அதன் பின்பாக சீனிவாச சேதுபதியின் தரப்பில் வாதத்தை கேட்கிறோம் என்று தெரிவித்தார்கள். அதே வேளையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீங்கள் அரசியலமைப்பு பிரிவு 226 என எவ்வாறு மனு தாக்கல் செய்ய முடியும் என்றும் தேர்தல் வழக்கு தானே தங்களால் தாக்கல் செய்ய முடியும், உரிமைகள் பாதிக்கப்பட்டுள்ளது என்பதை வலியுறுத்தக்கூடிய 226 மனுவை எவ்வாறு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய முடியும் என்று பெரியகருப்பன் தரப்புக்கு நீதிபதிகள் கேள்வி எழுப்பினார்கள். இதற்கு பதிலளித்த பெரியகருப்பன் தரப்பு மூத்த வழக்கறிஞர் முத்துலட்சுமி, இந்த வழக்கை பொறுத்தவரைக்கும் தேர்தல் அதிகாரியின் செயல்பாடு சரியாக இல்லை என்றும் தன்னுடைய வெற்றி வாய்ப்பு பறிக்கப்பட்டிருக்கிறது என்பதால் தாங்கள் அந்த மனுவை தாக்கல் செய்ததாக கருத்தை தெரிவித்திருக்கிறார். இதே போல சீனிவாச சேதுபதி தரப்பில் திமுக நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெளிநடப்பு செய்துவிட்டதால் இந்த விவகாரத்தில் வேறு ஒன்றும் இல்லை, எனவே இந்த வழக்கை ஒரு தேர்தல் வழக்காக கருதி நடத்த வாதங்களை வைத்தார். அதே போல சனிக்கிழமை இரவு ஒரு மனுவானது தாக்கல் செய்யப்பட்டு அந்த மனுவை ஞாயிறு உயர்நீதிமன்றம் பட்டியலிட்டு விசாரிக்கிறது. இந்த நடைமுறை எத்தகைய என்பது தெளிவுபடுத்த வேண்டும் என்ற கோரிக்கை ஏன் இத்தனை அவசரமாக இந்த வழக்கு விசாரணைக்கு எடுக்கப்பட்டது என்பதையும் கேள்வியாக முன்வைக்க வேண்டியுள்ளது என்று சீனிவாச சேதுபதி தரப்பிலான வழக்கறிஞர். இதற்கு பதிலளித்த பெரியகருப்பன் தரப்பு வழக்கறிஞர், ஏன் அவ்வாறு அவசரமாக பட்டியலிடக்கூடாது என்று கூறுகிறீர்கள், ஒரு வழக்கின் தன்மை மற்றும் அவசரத்தை கருத்தில் பட்டியலிட்டு விசாரணை நடத்த முடியும் என்று விளக்கமளித்தார். மேலும் ஒரு வாக்கில் வேட்பாளர் தோல்வி அடைந்திருக்கிறார், தபால் வாக்கு தவறாக வேறு தொகுதிக்கு அனுப்பப்பட்டால்தான் இந்த நிலை ஏற்பட்டதற்கு பெரியகருப்பன் தரப்பிலான வழக்கறிஞர் 75 ஆண்டுகளில் இது போன்ற ஒரு தவறை தாங்கள் பார்த்ததில்லை என்றும், அதே வேளையில் இன்றைய நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது திமுக தரப்பு வெளிநடப்பு செய்திருக்கிறது. இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கை வாக்கெடுப்பு அல்லது அரசின் பெரும்பான்மை நிரூபிப்பு தொடர்பான கிடையாது என்றும், ஒரு வேட்பாளரின் தோல்வி தொடர்பானது எனவே இதில் நடைபெற்ற தவறான நடவடிக்கை சரி செய்யப்பட வேண்டும் என்றால்தான் நாங்கள் இந்த உச்சநீதிமன்றத்தை நாடி இருப்பதாக தெரிவித்தார்கள். இவ்வாறாக அனைத்து தரப்பு வாதங்களும் கேட்ட உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்து தெரிவித்தார்கள். மேலும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெறக்கூடிய இந்த வழக்கு விசாரணைக்கும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இடைக்கால தடை விதித்து தற்போது உத்தரவிட்டார்கள். இந்த சேதுபதி தாக்கல் செய்திருக்கக்கூடிய இந்த மனுவிற்கு 2 வார காலத்திற்குள் பதிலளிக்க வேண்டும் என்று பெரியகருப்பன் மற்றும் தேர்தல் ஆணையம் தரப்புக்கும் அனுப்பி நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். நீதிபதிகள் இந்த உத்தரவு கூறப்பட்ட போது ஒரு கருத்தையும் தெரிவித்திருக்கிறார்கள்.
சென்னை உயர்நீதிமன்றம் இவ்வாறான ஒரு உத்தரவை பிறப்பிக்க கூடாது என்றும் இந்த உத்தரவு மிக கடுமையானது, கொடூரமானது என்ற ஒரு கருத்தையும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தங்கள் உத்தரவின் போது ஒரு கருத்தாக தெரிவித்திருக்கிறார். ராம்குமார். கிருஷ்ணமூர்த்தி, தகவலுக்கு நன்றி.